ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரே கலரில் இல்லாமல் கலராக விதவிதமான கொழுக்கட்டைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல் ஒரே மாதிரி ஒயிட் கலர்லேயே பண்ணாமல் இது போல் ஹெல்த்தியாக கலராக பண்ணும்போது குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வாங்க இந்த கொழுக்கட்டைகள் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா ஈரப்பதம் போய் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துன வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வருங்க. அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நல்லா மெல்ட் ஆகி வரது. தேங்காய் போடணும் ரெடி ஆயிடுச்சிங்க. நம்ம சேர்த்துருந்த வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி முழுமையாக ஆற வச்சிடலாம். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கேரட்டு நான் 2 கேரட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்ச பிறகு இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதனோட தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். 1/4 கப் தண்ணி இருக்குங்க. இது கூட நார்மல் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவை. தண்ணி சேர்த்துட்டு இதை கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்த பிறகு இது ஒரு கொதி நல்லா வரட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய்யும் மாவும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்பூன் வச்சு இல்லைன்னா கைகளால் நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம மாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு கலர் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. தடவின பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா கையில் உருட்டி இது போல் விரல் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. தட்டின பிறகு சென்டரில் கொஞ்சமாக பூரணத்தை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ண பிறகு சைடில் ஓரங்களெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ண பிறகு பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மோல்டு பயன்படுத்தி நம்ம செஞ்சுக்கலாங்க. இது போல் பூ டிசைன் வச்ச மாதிரி மோல்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் உள்ளே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம மாவு உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே பூரணம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சுற்றி ஓரங்களெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. டபுள் சைடும் மாவு வச்ச பிறகு உள்ளே பூரணத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண பிறகு சைடில் ஓரங்களில் இருக்கிற மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக எல்லோ கலரில் இருக்குன்னு. ஓரங்களெல்லாம் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துடலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் வச்சிடலாங்க. நல்லா தான் இருக்கும். ஓரங்கள் எடுத்த பிறகு இது போல் நல்லா டேப் பண்ணி விடுங்க. இப்போ எல்லோ கலரில் நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
இப்போ வந்து இதுக்கு தேவையான டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாங்க. டிசைன் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக இது போல் ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சைட்லலாம் இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் அழகாக தெரியுங்க. டிசைன் எல்லாம் பண்ண பிறகு இதை வந்து நம்ம பாயில் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக உள்ள தண்ணி சேர்த்துட்டு பிளேட் வச்சுருங்க. அதில் வந்து ஒரு வாழை இலை வச்சு நம்ம கொழுக்கட்டைகளெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 5 மினிட்ஸுக்கு நல்லா வெந்து வரட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இது வந்து முழுமையாக ஆறின பிறகு நம்ம வந்து வெளியே எடுத்துடலாங்க. நம்ம சேர்த்த அந்த டிசைனெல்லாம் பாருங்கள் நல்லாவே தெரியுது. சூப்பரான எல்லோ கலர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சிங்க. அடுத்தது ரெட் கலர் கொழுக்கட்டை பண்ணலாங்க. அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பீட்ரூட்டை சீவிட்டு இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்துருக்குறேங்க. ஃபுட் கலர் வந்து இதில் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்மளுக்கு ரெட் கலரே நல்லா டார்க்காக வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபில்டர் பண்ண பிறகு ஜூஸ் வந்து எனக்கு 1/4 கப்புக்கு பக்கமாக வந்துச்சுங்க. இது கூட வந்து கொஞ்சமாக நார்மல் வாட்டர் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணிக்கு 1 கப் மாவு வந்து அளவு சரியாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யும் மாவும் நல்லா கலந்து விட்டுறணும். நெய்யும் மாவும் நல்லா கலந்த பிறகு நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அந்த பீட்ரூட் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு மாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலர் பாருங்கள், நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. நம்மளுக்கு வந்து பீட்ரூட் ஜூஸே நல்லா கலர் ரெட்டிஷாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து நல்லா ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு ரெடி ஆயிடுச்சிங்க. சேம் அதே மெத்தேடு தான். நம்ம வந்து வாழை இலை பயன்படுத்தியும் செஞ்சுக்கலாம், மோல்டு பயன்படுத்தியும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இதே போல் மோல்டு ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் இல்லை நெய் தடவிட்டு மாவை உள்ளே வச்சுட்டு சென்டரில் வந்து பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ரெட் கலரில் கொழுக்கட்டையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க. ஓரங்கள் வந்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஓரங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பூ டிசைன் அழகாக இருக்குங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து கொழுக்கட்டைகளை வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா குக் ஆகி வரட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டாக கொழுக்கட்டைகளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இதை வந்து ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ரெட் கலர் கொழுக்கட்டையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க. அடுத்தது வந்து நம்ம பாரம்பரியமான ஒயிட் கலர் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். ஒயிட் கலர் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துடலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வந்து 1லேருந்து 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. நான் வந்து 1 கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். மாவை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து தண்ணி இதுவாகும். உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லையா தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மேலே கொஞ்சமாக நீங்கள் மாவு சேர்த்துட்டு கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து பாயில் பண்ண தானே போகிறோம். அதனால் நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம மோல்டில் வாழை இலை பயன்படுத்தி நம்ம வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மோல்டில் உள்ள ஆயில் இல்லைன்னா நெய் தடவிட்டு அதே போல் மாவு எடுத்து உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு சென்டரில் பூரணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. சைடில் இருக்கிற ஓரங்களெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பூ டிசைன் ரெடி ஆயிரும். இதே போல் நம்ம கலராக விதவிதமான கொழுக்கட்டைகள் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. ஒயிட்டில் வந்து நான் இன்னும் ஒரு கலர் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நம்ம கைகளாலவே நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கைகளை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டின பிறகு இது போல் ஒரு பவுல் ஷேப்புக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இது போல் ஒரு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பவுல் டைப்புக்கு வந்துடும். இதுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு ஓரங்களெல்லாம் சுற்றி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு சென்டரில் வந்து கோன் இருக்கும் இல்லைங்களா, கோன் டைப்பில் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சிங்க. இதே போல் நம்ம விதவிதமான கொழுக்கட்டைகள் வந்து நம்ம செஞ்சிடலாங்க. இதுக்கும் சேம் நம்ம வந்து டிசைன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான டிசைனில் நம்ம வந்து கொழுக்கட்டைகள் வந்து செஞ்சாச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம மினி கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு ஒரு விரல் வச்சு நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பூரணத்தை உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு சுற்றி ஓரங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா உள்ளங்கையில் வச்சு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து கோன் ஷேப் எதுவும் தேவையில்லை. சின்னதாக மினி கொழுக்கட்டைங்கிறதுனால நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து கைகளெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஒயிட் கலருக்கும் நல்லா டிசைன் சேம் அதே டிசைன் தாங்க. இது போல் ஃபோக் எடுத்து சைட்லலாம் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஒயிட் கலர் கொழுக்கட்டையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ பாயில் பண்ணிட வேண்டியது தான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வாழை இலையில் ஒயிட் கலர் கொழுக்கட்டைகளெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா குக் ஆகி வரட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டாக கொழுக்கட்டை வெந்து வந்துருச்சுன்னு. இது வந்து ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். சூப்பரான பாரம்பரியமான ஒயிட் கலர் கொழுக்கட்டையும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க. நாம் செஞ்சு வச்சுருந்த எல்லா கொழுக்கட்டைகளுமே ஒரே பிளேட்லேயே சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான கொழுக்கட்டைகள் விதவிதமாக கலராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது வந்து இப்படி செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, அதனால் அதுக்காகவே உள்ளேயும் ஸ்வீட் வச்சுருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே போல் நீங்களும் கலராக விதவிதமான கொழுக்கட்டைகளை செஞ்சு குட்டீஸுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கேரட் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான கொழுக்கட்டைன்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.